ஹவுரா போட்டனூர் என்ற ரயில் நிலையத்தில் நின்றிருந்த ரயில் பெட்டியில் பேட்டரி போன்ற பொருட்கள் சரியாக பாதுகாப்பாக உள்ளனவா என்று ரயிலுக்கு அடியில் தண்டவாளத்தில் படுத்து சோதனை செய்தபோது RPF வீரர் தனது கை காலை அசைக்காமல் லாவகமாக உடலை சுருக்கி உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கொல்கத்தா ஹவுரா போட்டனூர் என்ற ரயில் நிலையத்தில் நின்றிருந்த விரைவு ரயிலானது ரயில் பெட்டி அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்திய பொருட்கள் அடிக்கடி திருடு போவதாகவும், இது போன்ற பொருட்கள் அந்த ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய ரயில் நிலையத்தில் ஏதேனும் பாதுகாப்பு அம்சங்கள் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை சரி செய்வதற்காக இது போன்ற சோதனையில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஈடுபடுவது வழக்கமாக ஒன்றிருந்தது. இந்த நிலையில் போட்டனூர் என்ற ரயில் நிலையத்தில் இருந்த ரயிலில் அடிப்பாகத்தில் படுத்துக் கொண்டு அங்கிருந்த பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பது சோதனையிட்ட போது திடீரென அந்த ரயில் அங்கு தண்டவாளத்தில் இருந்து தொடங்கியதடுத்து RPF வீரர் நித்திலேஷ்குமார் என்பவர் ரயில் தண்டவாளத்தில் தன்னை ஒருங்கிணைத்து படுத்துக் கொண்ட காட்சிதான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய சக RPF வீரர்கள் அவர்கள் ரயில் தண்டவாளத்தில் படுத்திருந்த காட்சி தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற காட்சியானது அவருடைய நித்திலேஷ்குமார் என்ற RPF வீரருடைய மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் அவர் இது போன்ற தன் கணவருக்கு ஆபத்தான பணிகளை கொடுக்க வேண்டாம் என ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் போட்டனூர் என்ற ரயில் நிலையத்தில் இந்த காட்சியானது தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.